சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, எல்லாம் வந்தாச்சு. மாப்பிள்ளைய காணமே. இதோ வராரு. உன் அப்பா கோயிலுக்கு போயிட்டாரா இல்லையான்னு போன் பண்ணி கேட்டியா? இந்நேரம் போய் பூஜையை முடிச்சிட்டு கிளம்பிருப்பாங்க. சரி, நீ எதுவும் போன் பண்ணி கேக்கலையா? இல்ல ரஞ்சிதம், கரெக்டா அவர் கோவில்ல இருக்கும்போது போன் பண்ணிட்டா அது அவருக்கு பிரச்சனை ஆயிடும் நினைச்சுதான் நான் கால் பண்ணல. ஐயோ, நீ போன் பண்ணலையான்னு கேட்டதும் தான் எனக்கு ஞாபகமே வருது. நான் போனை வேற சைலண்ட் மோட்ல வச்சிட்டேன். விக்கி தான் கால் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்க சார். அஞ்சலி, எங்க இருக்கீங்க? சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டீங்க? ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் சொல்லிட்டு தான் சார் வந்தேன். ஏன் கிட்ட சொல்லலையே? சாரி சார், நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். உங்களை ஆளை காணோம் சார். எனக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அதான் நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். சரி, நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன்ல, எதுக்கு போன் எடுக்கவே இல்ல? சார், போன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் நான் கவனிக்கல. சாரி சார், நான் இப்பதான் மொபைல் எடுத்து பார்த்தேன். நீங்களும் கரெக்டா எனக்கு கால் பண்ணீங்க. சரி விடுங்க. இப்போ நான் உங்களை கொஞ்சம் உடனே பார்த்தாகணும். சார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் சார். இல்ல அஞ்சலி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இமிடியேட்டா சொல்லணும். அதை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால ப்ளீஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சார், நான் இங்க பக்கத்துல கோவில்ல தான் சார் இருக்கேன். சரி, ஓகே, நான் அங்க வந்துடுறேன். இல்ல சார், கோவிலுக்குலாம் நீங்க வர வேண்டாம். அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க வந்துருங்க சார். சரி, ஓகே அஞ்சலி, நான் வந்துடுறேன். விக்கி தம்பி என்ன சொல்றாரு அஞ்சலி? ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா, அத கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றாரு. அப்படியா? என்ன விஷயம் சொல்ல போறாரு? தெரியலையே ரஞ்சிதம். சரி, அப்ப சீக்கிரம் கிளம்பு, போய் என்னன்னு கேளு. சரி. அங்கிள், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துடுறேன். மாப்ள, யார் உங்க ஃப்ரெண்டு? யார பாக்க போறீங்க? அதுவும் தனியா போறேன்னு சொல்றீங்க. கவியும் கூட கூட்டிட்டு போங்க. இல்ல ஆண்டி, நான் தனியாவே போயிட்டு அவனை பாத்துட்டு வந்துடுறேன். என்ன மாப்ள, நீங்க தனியா போறேங்கிறீங்க? குணா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள 1000 இருக்கும். தனியா போய் பார்த்துட்டு வரட்டுமே. மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. அங்கிள், நீங்க வந்து பைக் சாவி தரீங்களா? மாப்ள, நீங்க இப்பதான் வண்டியில இருந்து கீழே விழுந்தீங்க, திரும்ப பைக்ல போறேங்கிறது எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் மாப்ள. ஓகே அங்கிள், அப்போ நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, ஓகே. ஆட்டோ. மாப்பிள்ள பார்த்து. என்னடி இது? ஏதோ ஃப்ரெண்டுங்கறாரு. யாரு இது? என்னன்னு தெரியலம்மா, கேட்டா கோவப்படுறாரு. கோவப்படுவாரா? ஏதாவது பழைய ஃப்ரெண்டா இருந்து அவர் ஏதாவது உளறி வச்சு பிரச்சனை வரப்போதுரி. நீ என்ன பண்ற? இன்னொரு ஆட்டோ பிடிச்சி அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணு. என்ன? சரி, சீக்கிரம் போ. குணா, கவி. ஏய், கவி எங்க போற? ஏங்க, மாப்பிள்ளை ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னாருன்னா நீங்களும் பாத்துருவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. அவருக்கு ஏதுங்க ஃப்ரெண்டு? அதான் நீயும் பின்னாடியே போன்னு சொல்லி கவி அனுப்பிச்சு வச்சேன்.